மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு பணம் தான் காரணமா அப்படின்னா, மக்களும் ஒரு வகையில் காரணமாக தான் இருக்காங்க. ஆனால் பொதுவாக மக்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, கிராமப்புறங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாதாரணமாக இப்போ ஒருத்தருக்கு ஒரு கஷ்டமான சூழல் இருக்குது, அவருக்கு ஒரு பண தேவை இருக்குது அப்படின்னா, அந்த நேரத்தில் அதிக வட்டி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சாலும் அதை வாங்கிட்டு திருப்பி கட்டுவாங்க. கட்டினதுக்கு அப்புறமும் அந்த பணம் கொடுத்தவரை எங்கேயாவது போகும்போது வரும்போது எதிர்த்தாப்புல பார்த்துட்டாங்கன்னா, ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்கக்கூடிய மனம் பொருந்திய மக்கள் தான் அதிகமாக கிராமப்புறத்தில் உள்ள மக்கள். அப்படி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நலம் விசாரிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வீட்டுக்கு வந்து கவரில் 5000மோ 10,000மோ வச்சு கொடுத்துட்டு எந்தவித கைமாறும் திரும்ப எதிர்பார்க்காம போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அது தவறு. அந்த கொடுக்கக்கூடிய பணம் உங்களுடைய வாழ்க்கைக்கானதாக இருக்குமாங்கிறதுல கிடையாது, உங்களுடைய வாக்கை பெறுவதற்கான பணம். இன்னைக்கு இந்த 10,000 கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல உங்களுடைய விசுவாசத்தை காமிக்கணுங்கிறதுக்காக இந்த தேர்தலை நீங்கள் வாக்கு செலுத்தினீங்கன்னா, இந்த 10,000 வச்சு உங்களால் ஒரு மாதம் குடும்பம் நடத்த முடியும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் தான் உழைக்கணும். இவங்க ஒரு தடவை இந்த பணத்தை கொடுத்துட்டு அடுத்த 5 வருஷம் உங்கள் வாக்குகளை பெற்று அவங்க திருடி கொளுத்து போகிறாங்க. இதை என் மக்கள் புரிஞ்சுக்கணும். இதையும் புரிஞ்சுக்காம, இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் தெரியும், இருந்தாலும் கை நீட்டி பணம் வாங்கிட்டேன், அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு போட்டிங்கன்னா, நாளைக்கு உங்கள் குழந்தைகளும் அல்லது உங்களுடைய பேர குழந்தைகளும் இதே போல் 10,000த்துக்கும் 20,000த்துக்கும் கை நீட்ட வேண்டிய சூழல் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஒருத்தவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு எனக்கு எதுவுமே திரும்ப வேண்டாம் அப்படின்ட்டு போகிறான்னா, அங்கே அவன் நம்மளை ஏமாத்துறான்னு அர்த்தம். இந்த காலத்தில் யாரும் சும்மா ₹1 கூட தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அப்படியாப்பட்ட சூழலில் மக்கள் உங்களுடைய நிகழ்காலம் போகட்டும், உங்கள் காலம் இருந்த வரைக்கும் பணம் வாங்கினீங்க, வாக்கு செலுத்துனீங்க, போயிடுச்சு. ஆனால் இனிமேலாவது உங்களுடைய வருங்கால பிள்ளைகளை மனசில் வச்சு வாங்கின காசுக்கு ஓட்டு போடாமல் எதிர்காலத்தை நினச்சி ஓட்டு போட்டிங்கன்னா நல்லதொரு காலம் பிறக்கும்.